ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த நம்ம பார்க்க போறோம். நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம். தினைக்கும் அது இல்லாம நம்மளால உயிர் வாழ முடியாது. இருந்தாலும் அத வச்சு நம்ம பணம் பண்றோமா? அத வச்சு நம்ம வாழ்க்கையில முன்னேறுறோமான்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நேரத்தையும், நம்மளோட பணத்தையும் தான் அது ஈர்த்து கொண்டு இருக்குது. அது வந்து நம்மள செலவழிக்க வைக்குது. ஆனா அதுலருந்து நம்ம பணம் பண்ணல. சோ எப்படி நம்ம பணம் பண்ணலாம்? ஒரு விஷயத்த நம்ம கத்துக்கிட்டா தான் நம்ம பணம் பண்ண முடியும். சோ அந்த மாரி ஒரு எஜுகேஷன் பிளாட்ஃபார்ம், எஜுகேஷன் சிஸ்டம் நெறைய விஷயத்துல பார்த்தீங்கன்னா, நீங்க ஸ்கூலுக்கு போறீங்க, காலேஜுக்கு போறீங்க, அ வெளியூர்லாம் போய் படிக்கிறீங்க. உங்களுக்கு அங்க ஒரு படிப்பு சொல்லிக் குடுப்பாங்க. ஆனா வருமானம் பண்றதுக்கு சொல்லிக் குடுப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இல்ல. இங்க வந்து படிப்பும் இருக்கு, நாலேட்ஜும் இருக்கு, பிளஸ் மணியும் இருக்கு. சோ அத தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர் ரெவல்யூஷன் ஆஃப் தி பிசினஸ். ஸோ வெப் 1 டெக்னாலஜி, வெப் 2.0 டெக்னாலஜி, வெப் 3.0 டெக்னாலஜி அப்படின்ட்டு ஒரு 3 விதமா இருக்குங்க. ஏன்னா காலத்துக்கு ஏத்த மாரி ஒரு இம்ப்ரூவ்மென்ட் ஆகிட்டே இருக்கு. எப்படி நம்ம வந்து வயசாக வயசாக நம்மளோட தோற்றமும், நம்மளோட முதிர்ச்சியும் ஆகுறோமோ, அந்த மாரி ஒரு டெக்னாலஜி வளர்ந்துட்டு இருக்கு. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம வெப் 1 என்னன்னு பார்ப்போம். ஸோ வெப் 3ல தான் நம்மளோட ஃபியூச்சரே இருக்கு. வெப் 1 அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு ரீட் ஒன்லி ஸ்டாட்டிக் பேஜ். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க போய் நியூஸ் படிக்கிறீங்க. ஒரு வெப்சைட்ல போயிட்டு டெய்லி தந்தின்னு அடிச்சு ஒரு நியூஸ் படிக்கிறீங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, Googleல போய் ஒரு சர்ச் பண்றீங்க. அதே மாரி வந்து வேற ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கணும்னா, வெப்சைட்ல போய் நம்ம அடிக்கிறோம். அது உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னா, ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்து வந்து காட்டும். மத்தபடி நீங்க அதுல எந்த இன்டராக்ஷனும் பண்ண முடியாது. என்ன இன்டராக்ஷன் பார்த்தீங்கன்னா, அதுல வந்து நீங்க பை பண்றதோ, செல் பண்றதோ அந்த மாரிலாம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் அவ்வளவுதான். இதுதான் வந்து வெப் 1 டெக்னாலஜி. வெப் 2 டெக்னாலஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதை விட கொஞ்சம் அட்வான்ஸ். கொஞ்சம் அட்வான்ஸ் என்னன்னு பார்க்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுல நீங்க பார்க்கலாம். அதுல வந்து நீங்க இன்டராக்ட் பண்ணலாம். இன்டராக்ட் பண்றதுன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அ Amazon எடுத்துப்போமே. இப்ப Amazon வந்து ஒரு வெப் 2 டெக்னாலஜில வொர்க் ஆகிட்டு இருக்கு. அது வந்து Amazonன்றது ஒரு ஆப். ஸோ Amazonல நீங்க போய் பார்க்குறீங்க. நெறைய பொருட்கள் இருக்கு. உங்களுக்கு என்ன பொருள் பிடிக்குதோ, அந்த பொருள் நீங்க செலக்ட் பண்றீங்க, ஆர்டர் பண்றீங்க, பேமெண்ட் பண்றீங்க. ஸோ இதெல்லாம் ஒரு இன்டராக்ஷன். ஆர்டர் பண்றீங்க, பேமெண்ட் பண்றீங்க. உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து அங்க காசு போகுது. அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த எந்த ப்ராடக்ட் நீங்க செலக்ட் பண்ணீங்களோ, அது உங்க வீட்டுக்கு வருது. இன்னொரு ஒரு அட்வான்ஸ் விஷயம் அதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு வந்த பொருள் நல்லா இல்லன்னு நீங்க நெனச்சீங்கன்னா கூட, நெறைய பேர்னால வந்து அந்த அந்த வளர்ச்சிய வந்து அவங்களால தாங்கிக்க முடியாது. என்ன தாங்கிக்க முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா, "சார் என்னதான் நீங்க சொல்லுங்க சார். நான் வந்து கடைக்கு போயி ஒரு 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 ஏசி வாங்கணும்னா, இல்ல ஒரு ரேடியோ வாங்கணும்னா, நான் கடைக்கு போய் அந்த ரேடியோவ சவுண்ட் வச்சு, அ வேற சேனல்லாம் மாத்தி, ஒரு டிவி வாங்குறோம்னா, அதெல்லாம் வருதா? எல்லாமே வருதான்னு பார்த்துட்டு, நான் தொட்டு பார்த்து தான் சார் நான் வாங்குவேன்." அப்படின்ட்டு சொன்ன காலங்கள்லாம் போயிட்டு, இப்ப வீட்ல உட்கார்ந்துட்டப்பா கடைக்கு போனா ஒரே டிராபிக்கா இருக்கும்பா. இப்ப நம்ம என்ன பண்றோம்? கடையில வாங்குனா என்ன ரேட் ஆகும்? அதே வந்து நம்ம வெப்சைட்ல Amazonலயோ, Flipkartலயோ, Snapdealலயோ என்ன ரேட் ஆகும்ன்னு ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணிட்டு தான் நம்ம வெளில போறோம். சோ அப்படி நம்ம செக் பண்ணி அதுல நம்ம ஆர்டர் பண்றோம்ன்னும்போது அது வீட்டுக்கு வருது. அந்த வீட்டுக்கு அந்த பொருள் வருது. அதே பொருள் நீங்க என்ஜாய் பண்றீங்க. இன் கேஸ் உங்களுக்கு அந்த பொருள் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனா இல்லன்னா கூட, அவன் வந்து மனி பேக் கேரண்டியோ இல்ல அந்த பொருள் ரிட்டர்ன் பண்றதுக்கு உண்டான ஒரு ஆப்ஷன் குடுத்திருக்கான் இந்த வெப் 2 டெக்னாலஜி. சோ ஃபிரெண்ட்ஸ் இப்ப நீங்க யோசனை பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த Amazon இருக்கே, இந்த Amazon பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு சொந்தமா எந்த ப்ராடக்ட்டுமே கிடையாது. சோ Amazon வந்து ஸ்லிப்பர்ல இருந்து ஏசி வரைக்கும் விக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு சொந்த ப்ராடக்ட்ஸ் எதுவுமே கிடையாது. அவங்க பண்ண ஒரு வேலை என்ன? இந்த வெப் 2 டெக்னாலஜி அவங்க பயன்படுத்தி, மக்கள், கம்யூனிட்டி ஒரு சமூகத்த யார் கூட கனெக்ட் பண்ணிட்டாங்க? அந்த பொருள் விக்கிறவங்க கூட கனெக்ட் பண்ணி, இவங்க நடுவுல வந்து ஒரு புரோக்கர் மாரி தான் இருக்காரு. என்ன பண்றாங்க? அந்த மக்கள் வந்து Amazonல வந்து செலக்ட் பண்றாங்க. காசு கட்டுறாங்க. பொருள் எங்கேருந்து வீட்டுக்கு போகுது? Amazonல இருந்து வீட்டுக்கு போல. அந்த கம்பெனிக்காரன் பொருள் வச்சிருக்கான் பார்த்தீங்களா? பொருள் தயாரிச்சவர் இருக்காரு பார்த்தீங்களா? அவங்க கிட்ட இருந்து தான் வீட்டுக்கு போகுது. சோ, Amazon வந்து ஒரு மிடில் மேன் மாரி. அதே மாரி வந்து இப்ப பார்த்தீங்கன்னா, Uber இருக்கு, Rapido இருக்கு, Oyo இருக்குது. இவங்களுக்கெல்லாம் சொந்தமா எந்த ஒரு ஆட்டோமொபைலும் கிடையாது. சொந்தமா எந்த ப்ராப்பர்ட்டியுமே கிடையாது. இருந்தாலும், அவங்க அந்த வெப்3 டெக்னாலஜிய பயன்படுத்தி ஒரு ஆப் மூலியமா நம்மள கனெக்ட் பண்றாங்க. அது அந்த மேனுஃபேக்சர் கிட்ட போய் கனெக்ட் ஆயி, நம்மளுக்கு ஒரு பொருளாவோ, இல்ல வந்து நம்மளுக்கு ஒரு சர்வீஸாவோ, இப்ப நம்ம வந்து ஒரு ஆட்டோ புக் பண்றோம். ஆட்டோல போயிட்டு வரோம். சோ இதுதான் வெப்2 டெக்னாலஜி. சார் நான் வேணா இன்னைக்கு ஒரு வெப்2 டெக்னாலஜி ஒரு விஷயத்த ஆரம்பிச்சு நான் பண்ணட்டுமா? அப்படின்னா, இப்ப நீங்க பண்ணா நம்ம பெரிய அளவுக்கு சக்சஸ் ஆக முடியுமான்னா, ஆக முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய காம்படிஷன் இருக்கு. நெறைய ஆஃபர் அது இதுன்னு ஊர்ப்பட்ட விஷயங்கள் இருக்கு. சோ அந்த வெப்2 டெக்னாலஜி அப்படின்னு ஓரமா வச்சுக்கோ. இப்ப நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெப்3 டெக்னாலஜி. இந்த வெப்3 டெக்னாலஜியா இப்ப நம்ம பயன்படுத்த போறோம். அது என்ன சார் வெப்3 டெக்னாலஜி? வெப்3 டெக்னாலஜினா என்னன்னு பார்த்தீங்கன்னா,
வெப் ஒன்ல நம்ம ஜஸ்ட் பார்க்க மட்டும் தான் செஞ்சோம், அது உள்ள நம்ம இன்டராக்ட் பண்ணல. வெப் 2 டெக்னாலஜி நம்ம என்ன பண்றோம், நம்மளுக்கு தேவைன்ற பொருளையும் ப்ராடக்டையும் சர்வீஸையும் நம்ம பயன்படுத்திக்கிறோம். ஆனா அது வந்து நம்ம தொட்டு பார்க்க முடியாது, அது அனுபவிச்சு பார்க்க முடியாது. ஆர்டர் பண்றோம், வீட்டுக்கு வந்துருச்சு, அவ்வளவுதான். இந்த வெப் 3 டெக்னாலஜி என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு விர்ச்சுவல் வேர்ல்டு மாதிரி. விர்ச்சுவல் வேர்ல்டுனா எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, இப்போ வீட்டுல சின்ன பசங்க வந்து பப்ஜி கேம் அந்த மாதிரிலாம் கேம் ஆடுவாங்க. அந்த விர்ச்சுவல் வேர்ல்டுக்குள்ள நீங்க போறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு விஆர் கிளாஸ், விர்ச்சுவல் ரியாலிட்டி கிளாஸ், அப்புறம் ஏஆர் கிளாஸ், ஆகுமெண்டட் ரியாலிட்டி கிளாஸ், இந்த கிளாஸ போட்டுக்கிட்டீங்கன்னா நீங்க அந்த இடத்துக்குள்ளேயே போயிடுவீங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க துபாயில போய் ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணணும்ட்டு, சார் துபாயில அந்த ஒரு மாலுக்கு ஒரு தடவையாச்சும் போயிடணும் சார் என் வாழ்க்கையில. அங்க துபாயில சென்ட் சூப்பரா இருக்கும் சார், துபாயில வந்து இது நல்லா இருக்கும் சார், ட்ரெஸ் சூப்பரா இருக்கும் சார் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா, இதுக்குன்னு பாஸ்போர்ட் எடுத்து விசா எடுத்துலாம் நீங்க துபாய்க்கு போகணும் அவசியம் கிடையாது. அந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி கிளாஸை போட்டு அந்த மெட்டாவர்ஸ்குள்ள நீங்க போனீங்கன்னா, எந்த மாலுக்கு போனோமோ அந்த மாலுக்குள்ள போய் அழகா நீங்க தொட்டு பார்த்து, ஒரு ஒரு சென்ட் எடுக்கிறீங்கன்னா அந்த சென்ட் அடிச்சு பார்த்து அது ஸ்மெல்லும் நீங்க பண்ணலாம், ஃபீல் பண்ணலாம், டச் பண்ணலாம், அதை ஃபீல் பண்ணலாம். ஏன் இப்போ நீங்க ஒரு ட்ரெஸ் நீங்க எடுக்கணும்னா அந்த ட்ரெஸ் உங்களோட அவதார் மாதிரி நீங்க கிரியேட் ஆயிடும். என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்களே அந்த இடத்துல இருப்பீங்க. நீங்க அப்படி திரும்பும்போது ஒரு 365 டிகிரி அந்த மால் காட்டும். மேல பாத்தீங்கன்னா வானம் தெரியும், எல்லாமே தெரியும். அந்த இடத்துக்குள்ள நீங்க போய் ஒரு ட்ரெஸ் எடுக்கிறீங்கன்னா எந்த ட்ரெஸ்ன்றதை செலக்ட் பண்ணி அந்த ட்ரெஸ் உங்களுக்கு சூட் ஆகுதா, உங்களோட பாடி ஸ்ட்ரக்சர் அதெல்லாம் வந்து இந்த மெட்டாவர்ஸ்ன்றது உங்களோட பாடியை ஸ்கேன் பண்ணிடும். ஸ்கேன் பண்ணி உங்களோட அவதார் மாதிரியும் நாங்க கிரியேட் பண்ணிடும். ஒரு கார்ட்டூன் பொம்மை மாதிரி வச்சுக்கோமே. அங்க போயிட்டு நீங்க டச் பண்ணி அதை போட்டு பார்த்து நல்லா இருக்கும்போது நீங்க கிரிப்டோலயே பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்க வீட்டுக்கே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இது எப்படி இருக்குங்க கேட்கறதுக்கு? என்ன சார் இது, நான் சின்ன வயசுல ஒரு மாயாஜாலம் படம் பார்த்தேன் அந்த மாதிரிலாம் இருக்கு நீங்க சொல்றது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சின்ன வயசுல பார்த்தது எல்லாமே வந்து இப்ப நினைவாகிட்டு இருக்கு. யாரோ ஒருத்தர் கனவு தான் அது, அது இப்போ நினைவாகிட்டு இருக்காங்க. சோ அதுதான் நம்மளோட விர்ச்சுவல் ரியாலிட்டி. அது மட்டுமா சார், இந்த கேம் ஆடுறதுக்கு மட்டும் தான் அது பயன்படுதா, பொருள் வாங்குறதுக்கு மட்டும் தான் பயன்படுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. எஜுகேஷன் சிஸ்டம், இப்போ நம்ம பசங்க படிக்கிறாங்க, எம்பிஏ படிக்கணும்னு நினைக்கிறாங்க, ஒரு பெரிய டிகிரி படிக்கணும்னு நினைக்கிறாங்க. இதுக்குன்னு அவங்க வந்து ஆஸ்திரேலியாவோ, சிங்கப்பூருக்கோ, மலேசியாக்கோ, யுஎஸ்க்கோ அங்க போய் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த விர்ச்சுவல் வேர்ல்டுலயே போயிட்டு அதே யூனிவர்சிட்டியில அதே பெஞ்ச்ல போய் அவங்களுக்கு பிடிச்ச டீச்சரை அவங்க செலக்ட் பண்ணி ஃபுல்லா எல்லாம் மக்கள் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் உட்காந்துருப்பாங்க. இவங்களும் உன்னோட ஒரு ஸ்டூடெண்டா அதுல உட்காந்து அந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணலாம். அதே மாதிரி அவங்க எக்ஸாம் எழுதி அங்க பாஸ் பண்ணி அவங்க சர்டிபிகேட்டும் வாங்கலாம். இவ்வளவு விஷயம் இருக்கு. அதே மாதிரி இப்ப நம்ம ஜூம் அப்படின்றது ஒரு இன்டராக்ஷன். இப்ப ஜூம் பாத்தீங்கன்னா நீங்க பல ஊர்ல இருக்கீங்க, பல ஊர்ல இருந்து நம்ம கனெக்ட் பண்ணிருக்கோம், ஒரு இன்டர்நெட் மூலமா நம்ம கனெக்ட் பண்றோம். இதுவே விர்ச்சுவல் ரியாலிட்டியில பாத்தீங்கன்னா, நம்மளோட மெட்டாவர்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஆள், ஒரு பெரிய ஆள், ஒரு ஓப்ரா, ஒரு ஆள் மாதிரி அந்த ஆள்ல நம்ம பக்கத்துல உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். நம்ம கை கூட ஷேக் ஹேண்ட் பண்ணோம்னா நம்ம நிஜமாவே கை ஷேக் ஹேண்ட் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். சோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தாங்க மெட்டாவர்ஸ். இதுதான் வெப்3 டெக்னாலஜி. இந்த வெப்3க்குள்ள தான் நம்ம டிராவல் பண்ண போறோம். இந்த வெப்3ல வச்சுதான் நம்ம என்ன இதுல பண்ணலாம். நான் வந்து ஸ்டில் ஒரு யூசரா இருக்க போறேனா, ஒரு கன்சியூமரா இருக்க போறேனா, ஒரு கஸ்டமரா இருக்க போறேனா, இல்ல நான் இந்த மெட்டாவர்ஸ்க்குள்ள ஒரு ஓனரா இருக்க போறேனா, அதை டிசைட் பண்ண வேண்டிய விஷயம் நீங்க தான். ஓகே, சரி. ஒய் வெப்3 இல்ல ஏன் மெட்டாவர்ஸ்? ஏன் சார் நம்மளுக்கு வெப்3 டெக்னாலஜி வேணும், ஏன் சார் எனக்கு மெட்டாவர்ஸ் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த வெப்3 மெட்டாவர்ஸ்ன்றது 100% டீசென்ட்ரலைஸ்டுங்க. டீசென்ட்ரலைஸ்ட்னா இப்போ உங்களுக்கு சென்ட்ரலைஸ் சொல்றேன். சென்ட்ரலைஸ்ட்னா ஒருத்தர் வந்து அதை ஓன் பண்ண முடியும், ஒருத்தர் வந்து அதை கண்ட்ரோல் பண்ண முடியும், ஒருத்தர் நினைச்சா அதை மாத்தி அமைக்க முடியும், ஒருத்தர் நினைச்சா உங்களை பிளாக் பண்ண முடியும், அவர் நினைச்சா உங்களுக்கு எந்த விஷயமும் வராதபடி பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு கம்பெனில வேலை செய்றீங்க, உங்க மேனேஜர் நினைச்சா உங்க சம்பளத்தை கட் பண்ண முடியும், உங்க மேனேஜர் நினைச்சா உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்காம பண்ண முடியும், இல்ல நல்ல மேனேஜரா இருக்கிறாருன்னா உங்களுக்கு வந்து அடுத்த சேலரி இன்க்ரீஸும் பண்ண முடியும். அதுதான் சென்ட்ரலைஸ். ஆனா டீசென்ட்ரலைஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கண்ட்ரோல் யார் கையிலும் இருக்காதுங்க. இந்த கண்ட்ரோல் வந்து சதறி இருக்கும். சதறி இருக்கும்னா ஒரு ஆளுமை தன்மை இல்லாம எல்லா இடத்துலயும் ஸ்கேட்டர் ஆகியிருக்கும். சோ இதை வந்து யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. கவர்மெண்டே இருக்கட்டும், இப்போ ஆர்பிஐ கவர்மெண்ட் இருக்கு, அவங்க நினைச்சா இந்த 2000 ரூபாய் நோட்டை கேன்சல் பண்ணலாம், இல்ல 1000 ரூபாய் நோட்டை கேன்சல் பண்ணலாம், இல்ல மறுபடியும் கொண்டு வரலாம். இது நம்ம கையில எதுவும் கிடையாது. டீசென்ட்ரலைஸ்ட்ல அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் பண்ண முடியாது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா 100% ட்ரஸ்டட். எப்படி சார் 100% ட்ரஸ்ட், எப்படி நீங்க 100% அஷூரன்ஸ் கொடுக்க முடியும், ட்ரஸ்ட் சொல்ல முடியும்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட இந்த வெப்3 அண்ட் மெட்டாவர்ஸ் வந்து பிளாக் செயின் அப்படின்ற ஒரு டெக்னாலஜிக்குள்ள தான் வரப்போகுது. இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ கிரிப்டோ கரன்சி எல்லாமே பிளாக் செயின் டெக்னாலஜி தான் இருக்கு. இந்த பிளாக் செயினை வந்து யாருமே ஆக்ட் பண்ண முடியாது, யாரும் வந்து உள்ளுக்குள்ள போய் மாத்த முடியாது, மேனிபுலேட் பண்ண முடியாது. பிளாக் செயின்ன்றது ஒரு இன்ஃபர்மேஷன்
நம்மளை பத்தி ஒரு லெட்ஜர்னு வச்சுப்போமே, ஒரு இன்ஃபர்மேஷன் அந்த பிளாக்குக்குள்ள இருக்க போகுது. அந்த பிளாக்கு பல பிளாக்கோட செயின் மூலியமா கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ ஒரு பிளாக்கை போயிட்டு ஒருத்தர் மாத்தினாருன்னா அந்த பிளாக்கோட இன்ஃபர்மேஷன் உலகத்துல இருக்கிற பல கம்ப்யூட்டர்ல இருக்க போகுது. ஒருத்தர் ஒரு பிளாக்ல மட்டும் சேஞ்ச் பண்ணா அது சேஞ்ச் ஆகாது. அங்க இருக்கிற பல கம்ப்யூட்டர்ல போய் அதே விஷயத்த அவர் மாத்தி விடணும். அந்த மாத்துறது கூட அந்த நானோ செகண்ட்ஸ்ல மாத்தணும். அப்படி மாத்தினாதான் அந்த மேனிபுலேஷனே பண்ண முடியும். அது வந்து சாத்தியமே கிடையாது. ஏன்னு பாத்தீங்கன்னா ஏதேதோ கம்ப்யூட்டர் உலகத்துல இருக்கிற எங்கெங்கயோ கம்ப்யூட்டர்ல, ஏன் உங்க மொபைல்ல கூட அந்த பிளாக் செயின், அந்த பிளாக் உங்க மொபைல்ல கூட இருக்கலாம். ஸோ பிளாக் செயின்ன்றது வந்து ரொம்ப ட்ரஸ்டடு. அதை வந்து யாருமே ஆக்ட் பண்ணவும் முடியாது, அதை மாத்தி அமைக்கவும் முடியாது. ஒன்ஸ் பிளாக் உள்ள போயிடுச்சுன்னா போனதுதான். ஓகே, 100% சேஃப். ஏன் 100% சேஃப் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிளாக் செயின்குள்ள எது நடந்தா என்ன நடக்கணும், இப்ப சுவிட்ச் போட்டா லைட் எரியணும், சுவிட்ச் போட்டா ஃபேன் ஓடணும் அப்படின்ற அந்த 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 ப்ரோக்ராம அவங்க எங்க வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கம்ப்யூட்டர்ல வச்சிடல. அதை எங்க வச்சிருக்காங்கன்னா அந்த பிளாக் செயின்குள்ள வச்சிருக்காங்க. அந்த பிளாக் செயின் டெக்னாலஜிக்குள்ள வச்சிருக்காங்க. எப்படி அந்த பிளாக்க வந்து யாராலையும் ஆக்ட் பண்ண முடியாதோ, அப்ப அதுக்குள்ள இருக்கிற ப்ரோக்ராம யாராலையும் ஆக்ட் பண்ண முடியாது. ஏன், அந்த ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணவரால கூட நாளை பின்ன அந்த பிளாக் செயின்குள்ள போட்டாங்கன்னா அந்த ப்ரோக்ராம அவரால மாத்த முடியாது, அந்த ப்ரோக்ராம ஸ்டாப் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நம்மளோட ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அப்படின்ற ஒரு விஷயம். கான்ட்ராக்ட் அப்படின்றது நம்ம 2 பேருக்குள்ள நடக்கிற ஒரு விஷயம் தான் கான்ட்ராக்ட்னுவாங்க. ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்னா ஒரு டிஜிட்டல் ஃபார்மேட், ஒரு டிஜிட்டல் வடிவில் அந்த கான்ட்ராக்ட் இருக்கும். அதான் அந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்கும். அந்த ப்ரோக்ராம்ஸ் தான் அந்த பிளாக் செயின்குள்ள இருக்கும். சரி, இதெல்லாம் ஓகே. இன்ஸ்டன்ட் பே அவுட். இதுல ஏன் இன்ஸ்டன்ட் பே அவுட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம இந்த மெட்டாவர்ஸை பயன்படுத்தி ஏதோ ஒரு வியாபாரம் பண்றோம், ஏதோ ஒரு பிசினஸ் பண்றோம் அப்படின்னும் போது நமக்கு வரக்கூடிய காசு, நம்மளுக்கு வரக்கூடிய அந்த கிரிப்டோ, நம்ம வரக்கூடிய அந்த வருமானம் அடுத்த செகண்ட் உங்ககிட்ட வந்து உக்காந்துருங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா இது அப்படிதான் அதுக்குள்ள ப்ரோக்ராம் எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி இது ஒருத்தர் போய் அப்ரூவ் பண்ணணும். ஏன்னா இது வந்து 100% டீசென்ட்ரலைஸ்டு. ஒருத்தர் வந்து அப்ரூவ் பண்ணணும், ஒருத்தர் வந்து சுவிட்ச் ஆன் பண்ணி விட்டாதான் உங்களுக்கு வர வேண்டிய பேமெண்ட் வரும், அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இது வந்து அடுத்த விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கா நடக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் தான் அவங்க ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் பே அவுட். சார் நீங்க போங்க, நான் உங்களுக்கு செக் கொடுக்குறேன். சார் நீங்க போங்க, நான் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றேன். இன்னைக்கு பேங்க்ல லீவு சார், இன்னைக்கு வந்து செகண்ட் சாட்டர்டே சார், அந்த மாதிரி எந்த கதையும் இதுல கிடையாது. ஓகே, சரி, இப்போ நம்ம என்ன சொன்னோம், மெட்டாவர்ஸ் அப்படின்னு சொன்னோம். சரிங்க, இப்போ இந்த மெட்டாவர்ஸ்ல நான் எப்படி இல்லாங்க வருமானம் பண்ணலாம்? நீங்க சொல்றீங்களே ஸ்டார்டிங்ல இருந்து மெட்டாவர்ஸ்ல வந்து நீங்க பணம் பண்ணலாம்னு சொல்றீங்க. மெட்டாவர்ஸ்ல எப்படி பணம் பண்ணலாம்? இந்த அம்மா பாத்தீங்களா கண்ணுல போட்டிருக்காங்கல்ல, அதுதான் வந்து அந்த விர்ச்சுவல் கிளாஸ்னுவாங்க. அதை நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா நீங்க அந்த உலகத்துக்குள்ளேயே நீங்க போவீங்க. நீங்க கையாட்டும் போது அந்த அவதாரம் ஆடும், நீங்க நடக்கும்போது அதுவும் நடக்கும். நீங்க ஒரு பொருளை எடுத்தீங்கன்னா அந்த பொருள் உங்க கையில வரும். சோ இதுதான் இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி. ஓகே, மெட்டாவர்ஸ்ல என்ன விதமான இன்கம் இருக்கு? ஃபர்ஸ்ட் இன்கம் பாத்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி மூலமா தான் நம்ம வருமானம் வரப்போகுது. ஏன் சார் கிரிப்டோ? நம்ம ஊர் காசு ஐஎன்ஆர் செல்லாதா, ஸ்ரீலங்கன் மணி செல்லாதா, சிங்கப்பூர் மணி செல்லாதா அப்படின்னா, இந்த மெட்டாவர்ஸ்ன்றது பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்கக்கூடிய எக்ஸிக்யூட் ஆகக்கூடிய ஒரு விஷயம். அப்ப அந்த டைம்ல நம்ம இங்க இருந்து நான் துபாயில போய் ஒரு பொருள் வாங்குறேன்னு சொல்றோம்ல, அப்ப நம்ம இந்தியன் ருபீஸ் செல்லுமா? அங்க செல்லாது. அப்ப இந்த உலகத்துல மெட்டாவர்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு காமனான ஒரு கரன்சி வேணும். சோ அதுதான் இந்த கிரிப்டோ கரன்சி. சார் எனக்கு கிரிப்டோ கரன்சினா என்னன்னு தெரியாது. கிரிப்டோ கரன்சினா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் கரன்சிங்க. இப்ப எப்படி வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பணத்தை வந்து பாக்கெட்ல வச்சிருந்தோம், பணத்தை வந்து ஏடிஎம் வந்து வித்ட்ரா பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், நம்ம வந்து டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணோம், பணத்தை தொடவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், நம்ம ஏன் இந்த டெபிட் கார்டு கிரெடிட் கார்டுலாம் எடுப்பானே அப்படின்ட்டு இப்போ வந்து ஜிபே போன்பே அப்படின்னு வச்சு நம்ம பயன்படுத்துறோம். அது அப்போ என்ன ஆகுது, அது டிஜிட்டல் மணி, டிஜிட்டலா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது. இந்த கிரிப்டோ கரன்சின்றது பாத்தீங்கன்னா உலகத்துல எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய, எல்லாருக்கும் சமமான ஒரு வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு கரன்சி தான் இந்த கிரிப்டோ கரன்சி. ரெண்டாவது பாத்தீங்கன்னா டிஜிட்டல் லேண்ட். இப்ப மெட்டாவர்ஸ்க்குள்ள போயிட்டு நீங்க ஒரு டிஜிட்டல் லேண்டையே நீங்க வாங்கலாங்க. இப்ப சில பேர் நினைப்பீங்க, ஈசிஆர் பக்கத்துல எல்லாம் வந்து எனக்கு ஒரு 10 கிரவுண்ட் வந்ததுங்க, அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் தான் சொன்னாங்க, அப்படியே நான் வாங்கி போடல அப்படின்னு நம்ம நினைப்போம். சோ அந்த மாதிரி பிரச்சனை இப்ப எதுவும் இல்லை. இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம விர்ச்சுவல் லேண்ட்ல அதே ஈசிஆர் வந்து ஒரு விர்ச்சுவல் லேண்ட்ல வருது அப்படின்னும் போது அந்த லேண்ட நீங்க இந்த கிரிப்டோ கரன்சியை வச்சு உங்க பேர்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணலாம். உங்க வேலட் அட்ரஸ்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணலாம். அது எப்படி சார் ரெஜிஸ்டர் ஆகும்?
அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் மூலமா ரெஜிஸ்டர் ஆகும். அப்படி அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் மூலமா ரெஜிஸ்டர் ஆகும்போது அது உங்க அட்ரஸுக்கு தான் அந்த இடம் இருக்க போகுது. ஒரு மாசமோ 2 மாசமோ கழிச்சு அதை நீங்க இன்னொருத்தருக்கு விற்கலாம், இன்னொருத்தருக்கு கைமாத்தி விடலாம், இல்ல அது லீஸ்க்கு விடலாம், இல்ல அந்த இடத்த ஒருத்தர் வந்து ஒரு ரெசார்ட் கட்டுறேன் சார், உங்களுக்கு நான் மாசம் மாசம் ஒரு வாடகை கொடுக்குறேன் சார்னா அந்த மாதிரியும் நம்ம பண்ணலாம். நினைச்சு பாருங்க, நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு இடத்துல வாங்க முடியாத ஒரு இடம் ஒரு விர்ச்சுவல் லேண்ட்ல நம்மளால வாங்க முடியுதுன்னா நல்ல விஷயமாச்சே. அடுத்தது என்எஃப்டின்னு சொல்லுவாங்க, நான் பஞ்சபிள் டோக்கன். இந்த நான் பஞ்சபிள் டோக்கனுக்கு வந்து ஒரு விலையே வைக்க முடியாது. கிரிப்டோ கரன்சிக்கு ஒரு விலை இருக்குங்க. ஒரு யூஎஸ்டினா நம்ம ஒரு காசு 90 ரூபாய் 95 ரூபான்னு ஒரு விலை இருக்கு. ஆனா இந்த நான் பஞ்சபிள் டோக்கனுக்கு வந்து ஒரு விலையே கிடையாது. இது அப்ப விலையே இல்லைன்னா அப்ப எப்படி சார் இது எப்படி சார் விற்கிறது அப்படின்னா, இப்ப எப்படி வந்து என்ன சொல்லலாம், இப்ப நம்ம வந்து இந்த இந்த ஒரு ஆர்ட் மியூசியம் போறோம். ஆர்ட் மியூசியம் நிறைய போட்டோஸ்லாம் இருக்கும், படம்லாம் இருக்கும். ஸோ ஒரு படத்தை பார்த்துட்டு ஒருத்தர் வந்து ஏலம் விடுவாங்க. இந்த இந்த பிக்சர் ஃப்ரேம் போட்ட ஒரு பிக்சர் ஏலம் விடுவாங்க. பாத்தீங்கன்னா 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் போகும். அந்த படம் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கும் இந்த உலகத்திலேயே. அது ஏலம் விடுவாங்க. ஏலம் விடும்போது யாரு காசு கொடுக்குறாங்களோ அந்த நபருக்கு அது போகும். ஸோ அதுதான் வந்து அந்த மாதிரி தான் என்எஃப்டின்றது. இப்ப நம்ம காந்தி தாத்தாவோட கண்ணாடி இருக்குன்னு வச்சுப்போம். அவர் ஒரே ஒரு கண்ணாடி தான் கடைசி டைம்ல யூஸ் பண்ணாருன்னும் போது இப்போ அது ஒரு ஏலம் போச்சு. அந்த கண்ணாடி ஏலம் போகும்போது உலகத்திலேயே அது ஒரே ஒரு கண்ணாடி தான் இருக்கு. அது யார் அதிகமா பிரைஸ் கொடுத்து வாங்குறாங்களோ அது அவங்களுக்கு போய் சேரும். அந்த மாதிரிதான் அது என்எஃப்டி. என்எஃப்டின்றது ஒரு விதமான என்எஃப்டி. உலகத்துல ஒன்னே ஒண்ணுதான் இருக்க போகுது. அதை வந்து நம்ம பை பண்ணி செல் பண்ணலாம். அது மூலியமாவும் நம்ம காசு பண்ணலாம். 4வது விஷயம் தான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், இ-காமர்ஸ். இ-காமர்ஸ்னா இப்ப வந்து அமேசான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பிளிப்கார்ட் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஸ்னாப்டீல் என்ன பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து நம்ம உலகத்துல நம்ம தமிழ்நாடுல வச்சுப்போமே, தமிழ்நாடுல பாத்தீங்கன்னா சரவணா ஸ்டோர்ஸ், பிரம்மாண்டமாய், அப்புறம் வந்து வசந்தன் கோ, இவங்க எல்லாம் இருந்தாங்க. இவங்களும் ஒரு பெரிய பிசினஸ் மேன் தாங்க. ஆனா இவங்களால ஏன் வந்து உலக கோட்டீஸ்வரர்கள் லிஸ்ட்ல வர முடியல? ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்க அங்கங்க ஒரு கடை வச்சு அவங்க இன்னும் டிஜிட்டல் ஃபார்மேட்ல மாறல. அவங்க ஜஸ்ட் அவங்க பிசிக்கலா ஒரு கடை வச்சிருக்காங்க, அவங்க ஒரு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அம்பானி இருந்தாரு, அவரும் வந்து பாத்தீங்கன்னா ஆயில்ல ஸ்டார்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் காட்டன், டெக்ஸ்டைல், ஏன் காய்கறி கூட விற்கிறாரு அம்பானி. அவரால உலக தரத்துல போக முடிஞ்சுதா, வேர்ல்டுல போக முடிஞ்சுதான்னு பாத்தீங்கன்னா, அவர் எப்ப ஜியோ அப்படின்ற ஒரு விஷயத்தை கையில எடுத்தாரோ, எப்ப அவர் இன்டர்நெட் ஒரு விஷயத்தை எடுத்தாரோ, எப்ப வந்து ஃபைபர் கேபிள் எடுத்தாரோ, அப்போ ஒரு வேர்ல்டு 20வது லிஸ்டுக்குள்ள அவரு வந்துட்டார். சோ அவங்களுக்கு தெரியுது எதுல பண்ணா நம்ம பிரபலமாக முடியும்ட்டு. சோ இந்த இ-காமர்ஸும் அதே மாதிரிதான். இப்ப இ-காமர்ஸ்ல வந்து இப்ப அமேசான் தான் உலகத்திலேயே சூப்பர் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். அப்படி கிடையாதுங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு நியூஸ் நான் பார்த்தேன். என்னன்னா டெமோ, TEMO, டெமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைனா பேஸ்டு கம்பெனி. அவங்க வந்து ஒரு இ-காமர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அமேசான் 10 வருஷத்துல 10 வருஷத்துல 12 வருஷத்துல அவன் என்ன பண்ணானோ அதை இவங்க 2 வருஷத்துல பண்ணிருக்காங்க. அவ்வளவு கஸ்டமர்ஸ் வந்திருக்காங்க அந்த டெமோக்கு. அவ்வளவு ப்ராடக்ட்ஸ் சீப்பா கொடுக்குறாங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன ஒரு விஷயம் பண்ணாலும் அதுக்கு ஒரு காம்படிட்டர் நம்ம வந்துட்டா, இத்தனை வருஷமா 10 வருஷமா இருந்த அமேசானை அடி வாங்க போறான். இப்ப யூஎஸ்ல வந்து அவங்க பயந்துட்டு இருக்காங்க. இப்ப அமேசானோட நிலைமை என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுதான் எந்த ஒரு பெரிய விஷயத்துல போனா நம்மளுக்கு காம்படிஷன் இருக்கும். ஆனா காம்படிஷன் இல்லாத ஒரே விஷயம் இந்த வெப்3 டெக்னாலஜி. அதுவும் யாருக்கு இன்னைக்கு மீட்டிங் அட்டென்ட் பண்ணி நாளைக்கோ இல்ல இன்னைக்கு இந்த மீட்டிங் முடிஞ்சிட பிறகு ஒரு 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 டிசிஷன் எடுக்கிறாங்க பாத்தீங்களா, ஒரு முடிவு எடுக்கிறாங்க பாத்தீங்களா, நானும் இந்த இதுல நானும் என்னோட பங்களிப்பு இருக்கணும், நானும் இந்த மெட்டாவர்ஸ்ல வந்து ஒரு ஓனரா மாறணும், ஒரு முடிவு எடுக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க தான் வாழ்க்கையில முன்னேற போறாங்க. ஏன்னா அடுத்த ஒரு 30-40 வருஷத்துக்கு இந்த மெட்டாவர்ஸ் தான் உலகத்தையே ஆள போகுது. ஓகே, சரி சார், எல்லாம் நல்லா சொல்லிட்டீங்க, சூப்பர், எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா இதை நான் எங்க போய் பண்றது? இதை வந்து நான் எப்படி இந்த மெட்டாவர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள நான் எப்படி வர்றது? எப்படி நானும் ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்ணி, எப்படி நானும் வந்து ஒரு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இது பண்றது? எப்படி நான் போய் ஒரு விர்ச்சுவல் லேண்ட் வாங்குறது? இந்த டவுட்லாம் நமக்கு இருக்கும். ஸோ இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்மளோட மெட்டாஃபோர்ஸ் அப்படின்றவங்க பாத்தீங்கன்னா, அவங்க தான் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டா நம்மளுக்கு ஒருங்கிணைத்து மொத்தமா கொடுக்குறாங்க. 1, 2 மட்டும் இல்ல, மொத்தமா கொடுக்குறாங்க. ஸோ இப்போ மெட்டாஃபோர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஆக்டிவா கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் மக்கள் இருக்கிறாங்க. ஒரு 150 கண்ட்ரீஸ்ல இருந்து ஒரு 20 லட்சம் பேர் மக்கள் இருக்கிறாங்க. இது வரைக்கும் மெட்டாஃபோர்ஸ்ல இருந்து ராயல்டினா பரம்பரை வருமானம் சொல்லுவாங்க. ஒரு தடவை நீங்க செஞ்ச வேலைக்கு மறுபடியும் கிடைக்கக்கூடிய காசு. அந்த ராயல்டி இன்கம் மட்டுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு போட்டிருக்கு, 10 மில்லியன் கிட்ட கொடுத்துருக்காங்க. 10 மில்லியன், சோ 100 லட்சம். ஓகேங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா மாதம் நம்மளோட மெட்டாஃபோர்ஸ்குள்ள ஆவரேஜா ஒரு 50,000 பேர் உலகம் பூரா ஒரு 155 கண்ட்ரில இருந்து ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2
2 பில்லியன் US$ இந்த மெட்டாஃபோர்ஸ் மூலியமா நம்மள மாதிரி மக்கள் சம்பாதிச்சிருக்காங்க. அது கேட்கறதுக்கே ஆச்சரியமா இருக்குல்லங்க. என்னடா இது நம்மளுக்கு இத்தனை வருஷம் தெரியாம போச்சே. ஆமாங்க. என்னைக்குமே வந்து நல்ல விஷயம் வந்து நமக்கு டக்குன்னு ரீச் ஆகாது. ஆனா அது டக்குன்னு ரீச் ஆச்சுன்னா, அத நம்ம விட மாட்டோம். சோ அந்த மாரி ஒரு வாய்ப்ப தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே. சரி. மெட்டாஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா 2021ல ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்க கிட்ட வந்து ரோட் மேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோட் மேப் வந்து கிட்டத்தட்ட 21 ப்ராஜெக்ட் அவங்க ரோட் மேப்ல வச்சிருக்காங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7 ப்ராஜெக்ட்ஸ். 7 ப்ராஜெக்ட்ஸ் லான்ச் பண்ணி லைவா போயிட்டு இருக்கு. எங்களோட ரோட் மேப் எப்ப சார் ரோட் மேப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 2051 வரைக்கும் எங்களோட ரோட் மேப் இருக்கு. ரோட் மேப்னா என்னங்க? நான் இந்த ப்ராடக்ட் இப்ப கொண்டு வரப் போறேன். அடுத்த ஒரு 6 மாசத்துல இந்த ப்ராடக்ட், அடுத்த 3 மாசத்துல இந்த ப்ராடக்ட், அடுத்த 6 மாசத்துல இந்த ப்ராடக்ட். அந்த மாரி மொத்தம் 21 ப்ராஜெக்ட்ஸ் அவங்க கொண்டு வரப் போறாங்க. 2051 வரைக்கும் இந்த ப்ராஜெக்ட்ஸ் இருக்க போகுது. ஓகே. சோ இந்த அற்புதமான ஒரு டெக்னாலஜியும், அற்புதமான ஒரு பிசினஸ் வாய்ப்பும் குடுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் லேடோ. இவரு வந்து ஒரு ரஷ்யன். சோ இவரு வந்து மைக்ரோசாஃப்ட்ல வந்து ஒரு சீனியர் புரோகிராமரா இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த கான்செப்ட் எடுத்து டீசென்ட்ரலைஸ்ட் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் பிளாக் செயின் மூலமா இந்த கான்செப்ட் எடுத்து நமக்கு 2021ல இந்த ப்ராஜெக்ட் ஒரு அருமையான ஒரு ப்ராஜெக்ட்டை நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. ஓகே. நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன் கிட்டத்தட்ட ஒரு 150 கண்ட்ரிக்கு மேல இந்த பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. ஸோ சில பேர் கேட்பாங்க, சார் நான் வந்து முசல்மானா இருக்கிறேன். எங்களுக்கு வந்து சில விஷயங்கள்லாம் இருக்கு. எங்களுக்கு இது சிலதெல்லாம் ஹராம் சார் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இது அந்த மாதிரி ஹராம் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க கண்கூடா பார்ப்பீங்க. ஈரான், ஜோர்டான், குவைத், அப்புறம் நபியா, அப்புறம் வந்து சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ இந்த மாதிரி முஸ்லிம்ஸ் கண்ட்ரிலயும் சக்சஸ்ஃபுல்லா இந்த பிசினஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஓகே. சோ நான் வந்து ஒரு 4 ப்ராஜெக்ட் சொன்னேன் பார்த்தீங்களா? சோ 2021ல இவங்க ஸ்டார்ட் பண்ண ப்ராஜெக்ட் வந்து டாக்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டாக்டைல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிட்டி பில்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட். சரி. ஏன் சார் நான் கம்யூனிட்டிய பில்ட் பண்ணணும்? சோ ஃபிரெண்ட்ஸ், நான் முதல்லயே சொன்னேன் உங்களுக்கு. அமேசான் வந்து ஜஸ்ட் ஒரு Web2 டெக்னாலஜில இருக்கிற ஒரு ஆப் தான். அவங்ககிட்ட ஒரு ப்ராடக்ட்டும் இல்ல, ஒண்ணும் இல்ல. ஆனா ஒரு கம்யூனிட்டிய பில்ட் பண்ணி, ஒரு மக்கள உருவாக்கி, அந்த மக்களுக்கு இந்த ப்ராடக்ட்ட சர்வீஸும் குடுக்குறான். அப்ப அவங்க பணம் பண்றாங்க. அந்த மாரி நமக்கு வந்து மெட்டாவர்ஸ்ல போய் ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னும்போது நமக்கு ஒரு கம்யூனிட்டி வேணும்ல. சோ அந்த கம்யூனிட்டி பில்ட் பண்றதுக்காக தான் இந்த டாக்டைல் என்ற புரோகிராம் கொண்டு வந்தது. இது ரொம்ப சிம்பிளா சொல்லப்போனா, இப்போ உங்க ஊராண்ட வந்து ஒரு பிரியாணி கடை ஆரம்பிக்க போறாங்க. அந்த பிரியாணி கடை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அவங்க ஒரு பெரிய பேனர்லாம் போட்டுருவாங்க. பேனர்லாம் போட்டு, முதல் நாள் நீங்கள் பிரியாணி வாங்குனா 1 கிலோ பிரியாணிக்கு 1 கிலோ இலவசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிமாண்ட கிரியேட் பண்ணுவாங்க. டிமாண்ட கிரியேட் பண்ணிட்ட பிறகு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அவன் ஓப்பன் பண்ற அன்னைக்கு மக்கள் வந்து குவியும். போலீஸ் எல்லாம் வந்து நின்றுவாங்க. டிராபிக்லாம் ஜாம் ஆயிடும். சோ அந்த அளவுக்கு சப்போஸ் அவன் டேஸ்ட் நல்லா குடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், இது கன்டினியூ அந்த கஸ்டமர்ஸ் எல்லாம் அப்படியே இருப்பாங்க. சோ இதுதான் விஷயம். சோ நம்ம வந்து என்ன பண்றோம்னா, அந்த பிரியாணி கடை மாரி தான். ப்ராடக்ட்ஸ்லாம் வரதுக்கு முன்னாடியே நம்ம டிமாண்ட கிரியேட் பண்ணி ஒரு கம்யூனிட்டிய பில்ட் பண்றோம். சோ தட் ப்ராடக்ட் வந்தோனே நம்ம கிட்ட இருக்கிற கம்யூனிட்டி ஆட்டோமேட்டிக்கா உள்ளுக்குள்ள போய் ப்ராடக்ட்ஸ் வாங்க போறாங்க. அது மூலியமா நமக்கு ஒரு இன்கம் வரப்போகுது. அது எவ்வளவு வரப்போகுதுன்றதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே. சோ என்னோட 2வது ப்ராஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, NFT நான் ஃபஞ்சபிள் டோக்கன்ல ராயல்டி இன்கம். சோ கடைசி ஒரு 8 மாசமா இவங்க வந்து ராயல்டி குடுத்துட்டு இருக்காங்க. ராயல்டினா என்னன்னு பண்ணீங்க பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம எஸ்பிபி இருந்தாரு. சோ நெறைய பாட்டெல்லாம் பாடியிருக்காரு. இன்னைக்கும் அந்த எஸ்பிபியோட அந்த சிவன் பத்தி பாட்டு பாடியிருப்பாரு, பெருமாள் பத்தி பாட்டு பாடியிருப்பாரு. அந்த கேசட்லாம் விக்கும்போது அந்த கம்பெனிக்காரன் அந்த சோனியோ அந்த மாரி கம்பெனிக்காரங்கலாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எஸ்பிபி ஃபேமிலிக்கு ஒரு ராயல்டி இன்கம் போகிட்டே இருக்கும். சோ அந்த மாரி நம்ம இந்த பிசினஸ பண்ணி ஒரு லெவல் நம்ம அச்சீவ் பண்ணோம்னா, நம்மளுக்கு இந்த ராயல்டி இன்கம்ன்றது நம்ம தலைமுறைக்கும் வந்துகிட்டே இருக்க போகுது. சோ அந்த மாரி ஒரு 7 விதமான ஒரு ராயல்டி இன்கம் வச்சிருக்காங்க. கம்பெனில வரக்கூடிய 30% ஒரு ப்ராஃபிட்ல இருந்து அவங்க இது பிரிச்சு குடுக்குறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா 10%, 11, 12, 10ல இருந்து 25% வரைக்கும் அவங்க வச்சிருக்காங்க இந்த ராயல்டி NFTன்ற புரோகிராம்ல. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் காயின். ஃபோர்ஸ் காயின் என்றது பார்த்தீங்கன்னா ஒரு கிரிப்டோ காயின். இப்ப நம்ம மெட்டாவர்ஸ்ல வந்து நம்மளுக்கு ஒரு ஒரு யூனிக்கான ஒரு எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய ஒரு கரன்சி வேணும்னு சொன்னோம் பார்த்தீங்களா? அது வந்து நம்மளோட சொந்த பிளாக் செயின்ல நம்மளுக்கு சொந்த ஃபோர்ஸ் காயின் அப்படின்னு ஒரு காயின உருவாக்கியிருக்காங்க. அந்த காயின வந்து நம்ம மெட்டாவர்ஸ்குள்ள பயன்படுத்த போறோம். மெட்டாவர்ஸ்குள்ள பயன்படுத்தி அதுல தான் அந்த பண்டமாற்றம் ஐ மீன் வந்து ஒரு ப்ராடக்ட்ட வாங்குறாங்கன்னா இந்த காயின குடுத்து வாங்குவாங்க. சோ அதுதான் நம்ம ஃபோர்ஸ் காயின் யூஸ் பண்ண போறோம். சரி சார், என்ன சார் ஃபோர்ஸ் காயின்? இது நான் காயின் மார்க்கெட்ல போய் பார்த்தா ஃபோர்ஸ் காயின் ஒண்ணுமே காட்டலையே சார் அப்படின்னா, இத வந்து நம்ம கம்யூனிட்டிக்குள்ள மட்டும் யூஸ் பண்றதுக்கு தான் இப்ப வச்சிருக்காங்க.
இப்ப டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சில் இந்த ஃபோர்ஸ் காயினை லான்ச் பண்ண போறாங்க. ஓகே, அந்த ஃபோர்ஸ் காயினோட growth பார்ப்போங்க. ஏப்ரல் 2023 25ஆம் தேதி ஃபோர்ஸ் காயினை வந்து லான்ச் பண்ணாங்க. அப்போ இதோட விலை பாத்தீங்கன்னா 25 சென்ட். 25 சென்ட்னா நம்ம ஊர் காசுல ஒரு 24 ரூபாய் 25 ரூபான்னு வச்சுப்போம். 25 ரூபாய்க்கு ஸ்டார்ட் பண்ணது கரெக்டா ஒரு வருஷத்துல 2024 ஏப்ரல் 17ஆம் தேதி பாத்தீங்கன்னா இதோட விலை $2.78. இந்திய மதிப்புல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 250 ரூபாய். 25 ரூபாயில இருந்து 250 ரூபாய், கிட்டத்தட்ட 10 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிடும். 10 மடங்கு இன்க்ரீஸ். நம்ம வீட்டுல தங்கம் கட்டி கட்டியா வாங்கி வச்சாலும் அதோட விலை 10 மடங்கு ஏறுமான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஆனா இந்த கிரிப்டோ, அதுவும் வந்து மார்க்கெட்லயே வராத ஒரு கிரிப்டோ, நல்லா புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட்லயே இன்னும் வராத ஒரு கிரிப்டோ கம்யூனிட்டி மூலமா மட்டுமே 22 ரூபாயில இருந்து 250 ரூபாய் ஏறி இருக்கு. இந்த சார்ட் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எங்கேயாச்சும் ஒரு டிராப் ஆயிருக்கான்னு பாருங்க. ஒரு டிராப் கூட இருக்காது. ஐ மீன் டிராப்னா விலை வீழ்ச்சி ஆகுறது, அது எங்கேயுமே இருக்காது. எல்லாம் அப்பதான் போயிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கம்யூனிட்டிக்குள்ள இருக்கிற அந்த 2 மில்லியன் மக்கள், 2 மில்லியன் மக்கள்னா 20 லட்சம் மக்கள், ஓகேங்களா? 20 லட்சம் மக்கள் அதை பயன்படுத்துறாங்க. ஓகே, சோ நம்மளுக்கு இந்த ஃபோர்ஸ் வேலட்ன்றதும் ஒரு ரோட் மேப்ல இருக்கு. அந்த ஃபோர்ஸ் வேலட் நம்மளுக்கு வரப்போகுது. என்ன சார் ஃபோர்ஸ் வேலட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு கிரிப்டோ வேலட். எப்படி நம்ம மணி பர்ஸ் போட்டிருக்காங்க பாருங்க, இந்த மணி பர்ஸ் நம்ம எப்படி காசெல்லாம் வைப்போமோ அந்த மாதிரி கிரிப்டோ கரன்சிஸ பத்திரமா சேஃபா வைக்கக்கூடிய ஒரு இடம் தான் வேலட்னு சொல்லுவாங்க, கிரிப்டோ வேலட்ன்ட்டு. நம்ம ஃபோர்ஸ் காயின் நம்ம பிசினஸ் ஃபுல்லா பண்றதுக்கு நம்மளுக்கு ஒரு ஃபோர்ஸ் வேலட்டும் வரப்போகுது. ஓகே, இப்போ நம்ம இனைட்வர்ஸ்ன்றது தான் ஒரு பயங்கரமான ஒரு ப்ராஜெக்ட். ஸோ அதுதான் வந்து மெட்டாவர்ஸ்குள்ள வருது. சரி சார், இந்த மெட்டாவர்ஸ்குள்ள வருது, நீங்க சொன்னீங்களே இந்த மெட்டாவர்ஸ் வச்சு நம்ம பணம் பண்ணலாம். எப்படி பணம் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து ஒரு விர்ச்சுவல் வேர்ல்டு. இதுக்குள்ள நம்ம போயிட்டு, இங்க போட்டிருக்காங்க பாருங்க, 2 பேர் கண்ணாடி போட்டிருக்காங்க, காதுல ஸ்பீக்கரும் வச்சிருக்காங்க. ஸோ அவங்க உள்ள போய் டிஷன் 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 சுட்டு கேம்லாம் ஆடும்போது அவங்க காதுலயும் அது கேட்கும். ஸோ அதே மாதிரி அந்த கீபோர்டு வச்சு பண்ணும்போது அதெல்லாம் வந்து அவங்களுக்கு அந்த ஃபீல் ஆகும். அதே மாதிரி அவங்க தொட்டு பார்த்து கன் எடுத்து சுடுற மாதிரிலாம் இருக்கும். சரி, இந்த மெட்டாவர்ஸ்குள்ள போய் கேமும் ஆடலாம். சரி, கேம் ஆனா டைம் தானே சார் வேஸ்ட் ஆகும். உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகிறதோட உங்களுக்கு ஒரு புது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. 2வது, அது மூலியமா உங்களுக்கு பணமும் கிடைக்குது. ஏன்னா அந்த கேம் ஆடுறதுக்கு ஃபோர்ஸ் காயின் தேவைப்படும். இப்ப உங்களுக்கு கேம் பிடிக்காதுன்னு வச்சுப்போம். இப்ப உங்க மூலியமா வந்த ஒரு சமூகம், உங்க மூலமா வந்த ஒரு கம்யூனிட்டி, அவங்களுக்கு கேம்னா ஒரே பைத்தியம் அப்படின்னு வச்சுப்போம். அப்ப அவங்க இந்த கேம் ஆடுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஃபோர்ஸ் காயினை ஸ்பெண்ட் பண்ணி உள்ள போய் கேம் ஆடுவாங்க. அப்படி கேம் ஆடும்போது அவங்க போட்ட காசுல இருந்து உங்களுக்கு ஒரு பங்கு வரப்போகுது. ஏன்னா கேமிங் இண்டஸ்ட்ரி தாங்க இப்ப வந்து அடுத்த ஒரு 10 வருஷத்துல பெரிய இண்டஸ்ட்ரி. சைனாலாம் பாத்தீங்கன்னா கேம் ஆடுறதுக்குன்னே, வீடியோ கேம் ஆடுறதுக்குன்னே ஒரு பெரிய மால் இருக்கும். அந்த மால்ல 24 மணி நேரம் கேம் ஆடிக்கிட்டே இருப்பாங்க. சும்மா ஆடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா காசு கட்டி தான் ஆடுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா டாக்டைல் கூட்ஸ். டாக்டைல் கூட்ஸ் அப்படின்றது நம்ம மெட்டாவர்ஸ் சொன்னோம் பாத்தீங்களா? அந்த மெட்டாவர்ஸ்க்குள்ள போயிட்டு என்னென்னலாம் ப்ராடக்ட்ஸ் உலகத்துல இருக்கக்கூடிய, இப்ப டக்குன்னு எனக்கு ஜப்பான்ல தான் சார் இந்த எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ்லாம் நல்லா இருக்கும் சார், இங்கெல்லாம் என்ன சார் அப்படின்ட்டு நீங்க ஜப்பானுக்குள்ள போய் அந்த மெட்டாவர்ஸ்க்குள்ள ஜப்பானுக்குள்ள போய் உங்களுக்கு என்ன ப்ராடக்ட்ஸ் வேணுமோ அந்த ப்ராடக்ட்ஸை நீங்க தொட்டு பார்த்து லிசன் பண்ணி, இப்ப நான் சொன்ன பார்த்தீங்கன்னா ஒரு டிவி, அந்த டிவியை போட்டு பார்த்து சேனலை மாத்தி நல்ல காதுல கேட்டு கண்ணால பார்த்து டச் பண்ணி நீங்க ஃபீல் பண்ணியே பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த ஃபோர்ஸ் காயினை வச்சு ஆட்டோமேட்டிக்கா உங்க வீட்டுக்கே அது வந்து சேர்ந்துடும். ஓகே, சரி சார், தெரிஞ்சவர் வாங்குறாரு, அதனால எனக்கு என்ன சார் பயன் அப்படின்னு நம்ம கேட்போம். இந்த சமூகத்தை நீங்க தான் உருவாக்கியிருக்கீங்க. எது மூலியமா உருவாக்கியிருக்கீங்கன்னா, அந்த டாக்டைல் என்ற ப்ராஜெக்ட் மூலமா ஒரு கம்யூனிட்டியை இன்க்ளூட் பண்ணியிருக்கீங்க, கம்யூனிட்டியை சேர்த்திருக்கீங்க. உங்க கம்யூனிட்டியில இருக்கிற மக்கள் யார் எந்த பொருள் வாங்கினாலும், மெட்டாவர்ஸ்ல போய் எந்த பொருள் வாங்கினாலும் உங்களுக்கு 10ல இருந்து 30% உங்களுக்கு வருமானம் வரப்போகுது. அப்ப நல்லா இருக்குதுங்களா? இப்ப உங்க கீழ ஒரு 500 பேர் இருக்காங்க. நீங்க வந்து ஒரு 500 டீம் மெம்பர் வச்சிருக்கீங்க. அந்த 500 பேரு 10 பேர், அந்த 500ல ஒரு 10 பேர் 20 பேர் போய் ஒரு பொருள் வாங்குறாங்க அப்படின்னும்போது அதுல இருந்து நம்மளுக்கு வருமானம் வருது. இந்த வருமானம் ஒரு விதமான வருமானம் தான். இதுல பல விதமான வருமானம் இருக்கு. சோ இப்ப நம்ம வர வருமானத்தை நம்ம எங்க ஸ்டோர் பண்ணி வைக்கணும், எப்படி வந்து அதை நம்ம பயன்படுத்தணும் பாத்தீங்கன்னா, அதுக்கு தான் வந்து நம்மளுக்கு ஒரு கிரிப்டோ வேலட் வேணும். அந்த கிரிப்டோ வேலட் என்னன்னு பாத்தீங்கன்னா, டோக்கன் பேக்கெட் யூஸ் பண்ணலாம், ட்ரஸ்ட் வாலெட் யூஸ் பண்ணலாம், மெட்டாமாஸ்க் யூஸ் பண்ணலாம். ஆனா நம்ம டீமுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா டோக்கன் பேக்கெட். சோ அந்த டோக்கன் பேக்கெட்டை நம்ம மொபைல்ல இன்ஸ்டால் பண்ணிக்க போறோம். அடுத்தது பாலிகன் செயின் அப்படின்னு ஒரு நெட்வொர்க். இப்போ எப்படி நம்ம மொபைல் போன் வாங்கினா போன் பண்ணி பேசிட முடியுமாங்க? வெறும் போன் மட்டும் தான் இருக்கு, சிம் எல்லாம் இல்ல. போன் பண்ணி பேச முடியுமா? முடியாது. அதுக்கு என்ன வேணும்?
ஒரு நெட்வொர்க் வேணும். அந்த நெட்வொர்க் மூலமா நம்ம ஃபோன் பண்ணலாம். கவரேஜ்னா ரியல் நெட்வொர்க். அந்த மாரி நமக்கு கிரிப்டோ வாலெட்டுக்குள்ள போனா ஒரு நெட்வொர்க். அதுதான் பாலிகான் செயின்ன்ற நெட்வொர்க். அதுல மேட்டிக்ன்னு யூஸ் பண்ண போறோம். டைன்னு யூஸ் பண்ண போறோம். அந்த டைய வச்சு தான் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறோம். அந்த டையில மூலியமா தான் நம்மளுக்கு வருமானம் வரும். ஓகே. இப்ப நான் டாக்டைல் சொன்னேன். டாக்டைல்ன்றது என்னன்னா, ஒரு கம்யூனிட்டி பில்டிங் ப்ராஜெக்ட். சோ எனக்கு நமக்கு ஏன் கம்யூனிட்டி வேணும்? இப்ப நான் வந்து ஒரு பிசினஸ் ஓனரா இருக்கணும்னா, கண்டிப்பா எனக்கு ஒரு 10 பேர், 20 பேர், 30 பேர், 100 பேர் வேணும். அத வச்சு தான் நான் வியாபாரமே பண்ண முடியும். இல்ல நீங்க ஒரு கடைய தொறந்து வச்சுட்டீங்க. கடைக்குள்ள பொருள்லாம் வாங்கி போட்டீங்க. ஆனா அந்த பொருள் வாங்குறதுக்கு கஸ்டமர் வரலன்னா, உங்க பாடு கஷ்டமாயி போயிடும். சோ அதுக்கு நம்மளுக்கு ஒரு கம்யூனிட்டி வேணும். அந்த கம்யூனிட்டி ஒண்ணு நீங்களா பில்ட் பண்ண போறீங்க. இல்லன்னா உங்க தெரிஞ்சவங்க மூலியமா அது பில்ட் ஆக போகுது. சோ அந்த டாக்டைல்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 12 லெவல் இருக்குதுங்க. இது வந்து ஒரு விர்ச்சுவல் லேண்ட் மாரி நீங்க நெனச்சுக்கங்க. ஒரு 12 விதமான விர்ச்சுவல் லேண்ட். விர்ச்சுவல் லேண்ட்னா இப்ப நான் மெட்டாவர்ஸ்குள்ள இருக்கிற லேண்ட் மாரி சொல்றேன். இப்ப ஈசிஆர்ல ஒரு லேண்ட் வாங்கி போடணும்னு சொன்னேன்ல அந்த மாரி. ஒரு 12 லெவல் இருக்குது. 12 லேண்ட் இருக்கு. சோ இந்த 12 லேண்ட் எப்படி ஒர்க் ஆகும்னு பாத்தீங்கன்னா, S6, S3 அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. உங்க கீழ ஒரு 6 பேர் இந்த பிசினஸ்ல வந்து ஜாயின் பண்றாங்க. இந்த பிசினஸ் அப்படின்னும்போது நீங்க ஒரு கம்யூனிட்டிய பில்ட் பண்றீங்க. அந்த கம்யூனிட்டில நீங்க 6 பேருக்கு இந்த பிசினஸ் வாய்ப்பை நீங்க குடுக்குறீங்க. நல்ல விஷயமா இருக்கு. நல்ல டெக்னாலஜியா இருக்கு. அடுத்த 30, 50 வருஷம் இந்த டெக்னாலஜி தான் ஓடப் போகுது. இதுல நான் ஒரு ஓனரா மாறணும் அப்படின்னும்போது, நம்ப கூட ஒரு 6 பிசினஸ் பார்ட்னர்ஸ நம்ப சேர்த்துக்க போறோம். அந்த 6 பிசினஸ் பார்ட்னர்ஸ் உங்களோட ஃப்ரெண்டா இருக்கலாம், உங்களோட மாமா மச்சானா இருக்கலாம், உங்க பக்கத்து வீட்ல இருக்கவங்க இருக்கலாம், உங்க கண்ணுக்கு யாருன்னு தெரியாத ஒரு புது நபரா கூட இருக்கலாம். சோ ஒரு 6 பிசினஸ் பார்ட்னர்ஸ உள்ளுக்குள்ள கொண்டு வரப் போறோம். சோ அந்த 6 பிசினஸ் பார்ட்னரும் உங்க கீழ வந்து அவங்க ஜாயின் பண்ணும்போது, உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பளோட ஃபர்ஸ்ட் விர்ச்சுவல் லேண்டுக்கோட விலை பார்த்தீங்கன்னா $5. $5னா நம்ம ஊர் காசுக்கு வந்து 5 இன்டு ரூ. 95 போட்டுக்கங்க. இல்ல ரூ. 90 போட்டுக்கங்க. அதுதான் இதோட விலை. இத நீங்க வாங்குறீங்க. நீங்க ஒரு 6 பேருக்கு இந்த பிசினஸ் வாய்ப்ப குடுக்குறீங்க. 6 பிசினஸ் பார்ட்னர்ஸ நீங்க பிசினஸ்க்குள்ள சேர்க்கிறீங்க அப்படின்னும்போது, 3வது நபர் ஃபர்ஸ்ட் நபர் வராரு, உங்க அப்ளைனுக்கு போயிடுது. 2வது நபர் வராரு, அது உங்களோட ஸ்பில் ஓவர்க்காக போகுது. 3வது நபரோட காசு 100% உங்களுக்கே வருது. 100%னா அந்த நிலத்தோட விலை பார்த்தீங்கன்னா $5. அப்ப உங்களுக்கு 100% ஆனா அப்படியே $5 வருது. 4வது நபர் சேரும்போதும் 100% உங்களுக்கு வருது. அது ஒரு $5. 5வது நபர் சேரும்போதும் 100% உங்களுக்கு வருது. $5 உங்களுக்கு கிடைக்குது. கிட்டத்தட்ட இந்த S6 அப்படின்ற ஒரு மேட்ரிக்ஸ்க்குள்ள உங்களுக்கு வரக்கூடிய வருமானம், உங்களுக்கு வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 300%ங்க. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. நம்மளும் எத்தனையோ பிசினஸ் பண்ணியிருக்கோம். 100% வருமானம் நம்மளுக்கு திரும்ப கிடைச்சிருக்குதான்னு பார்த்தீங்கன்னா, சத்தியமா கிடையாது. நம்மளுக்கு என்ன ஒரு 5% கிடைக்கலாம், 10% கிடைக்கலாம், மேக்ஸிமம் ஒரு 20% கிடைக்கலாங்க. ஆனா 100% கிடைக்கக்கூடிய ஒரே பிசினஸ் வாய்ப்பு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மெட்டாஃபோர்ஸ் தான். அதுவும் இந்த S6 அப்படின்ற ஒரு மேட்ரிக்ஸ்க்குள்ள பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 300% கிடைக்குது. அதுவே S3ன்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு. இந்த S3 மேட்ரிக்ஸ்ல ஒரு 6 பேர் வந்து ஃபாலோ ஆகுறாங்க. 3வது லெவல் வந்து S3ன்னு சொல்லுவாங்க. அந்த லேண்டோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா $20. இப்போ ஃபர்ஸ்ட் நபர் வராரு. அடுத்த செகண்டே உங்களுக்கு வந்து 100% உங்களுக்கு கிடைச்சிருது. எதுன்னு பார்த்தீங்கன்னா $20. 2வது நபர் வராரு. அதுலருந்து உங்களுக்கு 100% கிடைக்குது $20. 3வது நபர் வராரு. அப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த லேண்ட் உங்களுக்கு ரெஃப்ரெஷ் ஆகிடும். ரீஆக்டிவேட் ஆயிடும். புதுசா வந்துரும். ஏன்னா இங்க ஆல்ரெடி 2 பேர் ஃபில் ஆயிட்டாங்கன்னா, மறுபடியும் ஃபில் ஆக முடியாதுல்ல. அதனால வந்து இது ரீசைக்கிள் பண்ணிடும். 4வது நபர் வந்து உட்கார்றாரு. மறுபடியும் உங்களுக்கு 100% $20 கிடைக்குது. 5வது நபர் வராரு. அதுலருந்து ஒரு $20 உங்களுக்கு கிடைக்குது. சோ இந்த S3ல இருந்து மட்டுமே உங்களுக்கு 6 பேர் நீங்க சேர்க்கும்போது 400% உங்களுக்கு கிடைக்குது. சரி சார். இப்ப நான் கம்யூனிட்டி பில்ட் பண்றேன். கம்யூனிட்டி பில்ட் பண்ணும்போதே உங்களுக்கு என்ன கிடைக்குது? அந்த கம்யூனிட்டி பில்ட் பண்ணும்போதே உங்களுக்கு அதுல இருந்து 100% உங்களுக்கு வருமானம் வருது. சோ, நீங்க ஒரு 6 பேர தான் இந்த பிசினஸ் வாய்ப்பு குடுக்குறீங்க. அந்த 6 என்ன பண்ணுவாங்க? அவங்க ஒரு 6 பேர குடுப்பாங்க. அப்ப 6 6 ஆச்சு 36 ஆச்சு. அந்த 36 பேரு மத்தவங்களுக்கு சொல்லப் போறாங்க. சோ வந்து நீங்க 6 பேர்ல ஆரம்பிச்சது 60 பேர்ல போய் நிக்கப் போகுது. 60 பேருன்றது 600 பேர் ஆகப் போகுது. 600ன்றது 6000 பேரா ஆகப் போகுது. ஆனா அந்த 6000 பேர இந்த பிசினஸ் வாய்ப்பு குடுத்து, இந்த டெக்னாலஜிய குடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அது நீங்க தான். சோ அப்ப அந்த 6000 பேரு என்ன பண்ணாலும், என்ன ஒரு பிசினஸ் பண்ணாலும், நம்மளுக்கு அடுத்த ஒரு 21 ப்ராஜெக்ட்ஸ் வரப்போகுது. ஆல்ரெடி ஒரு 4 ப்ராஜெக்ட் இருக்கு. அந்த 4 ப்ராஜெக்ட்குள்ளயும் அவங்க போய் என்ன பண்ணாலும், அந்த 6000 பேர இன்ட்ரோடியூஸ் பண்ணவர் நீங்க தான். உங்களுக்கு ஒரு வருமானம் வந்துகிட்டே இருக்க போகுது. அந்த வருமானம் ஸ்டாப் ஆகுமா? ஆகாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதே மாரி அந்த வருமானம் லிமிட்டடா, சார் எனக்கு ஒரு 3x வந்துச்சுன்னா மறுபடியும் ரீஇன்வெஸ்ட் பண்ணணும் சார். அந்த மாரி சில விஷயம்லாம் இருக்குது. இங்க வந்து அன்லிமிட்டட். உங்களுக்கு பணம் வந்துகிட்டே இருக்க போகுது. சார் பணம் வருதுன்றீங்க அது கரெக்ட். ஆனா
அதை வித்ட்ராயல் பண்ணும்போது தானே சார் சிக்கல் வருது. அப்பதானே சார் ஊர்பட்ட கொஸ்டின் சொல்றான், KYC முடியுன்றான், உனக்கு வந்து நிறைய பணம் வந்துச்சுன்னு பிளாக் பண்றான், திடீர்னு யூசர் நேம் பாஸ்வேர்டு தப்புன்னு சொல்றான். இங்க வந்து நான் இன்ஸ்டன்ட் பே அவுட் உங்களுக்கு ஸ்டார்டிங்லயே சொன்னேன். இந்த வருமானம் அடுத்த செகண்டே உங்க வேலட்ல வந்து உக்காந்துரும். வேலட்ல வந்து உக்காந்த காசு அது நம்ம காசு. ஓகே, சோ இதுதான் வந்து அந்த 12 லெவல். இந்த 12 லெவல் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் 8 வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு S6ன்னு இருக்கும். மீதி இந்த 4 பாத்தீங்கன்னா S3ன்ற கான்செப்ட்ல இருக்கும். சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 300% இதெல்லாம் பாத்தீங்கன்னா 200% ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். ஓகே, சரி சார், அப்ப அந்த லேண்டை நான் வாங்கி போடுறேன், நான் ஒரு 6 லெவல் லேண்டை நான் வாங்கி போடுறேன் சார் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அப்ப இந்த லெவல் 6 வரைக்கும் நீங்க வாங்கி போடுறீங்கன்னா ஒரு 160 டை இருந்தா உங்களுக்கு போதுமானா, $160 இருந்தா போதுமானா அது அப்படி இல்ல. 160 பிளஸ் 80 பிளஸ் 40 பிளஸ் 5 பிளஸ் 10 பிளஸ் 20. 1 வாங்கினாதான் 2 வாங்க முடியும், 2 வாங்கினாதான் 3 வாங்க முடியும். ஸோ இப்ப நம்ம ஊரு காசு பாத்தீங்கன்னா இந்தியன் ருபீஸ்ல ஒரு 30,000 ரூபாய் இருந்துச்சுன்னா நீங்க இந்த லெவல் 6 வரைக்கும் வாங்கலாம். நான் லெவல் 6 தான் வாங்கி ஆகணுமான்னா அது உங்களோட விருப்பம். லெவல் 5 கூட வாங்கலாம். லெவல் 5 வரைக்கும் வாங்குறதுக்கு உங்களுக்கு ஒரு 15,000 ரூபாய் தேவைப்படும். ஸோ அதே மாதிரி லெவல் 12 வரைக்கும் இருக்கு. அந்த லெவல் 12ஓட இடம் மட்டும் பாத்தீங்கன்னா $10,840, கிட்டத்தட்ட ஒரு 9 லட்சம் வரும்னு வச்சுக்கோங்க. என்ன சார் 9 லட்சம் கொடுத்து அந்த இடத்த, அதுவும் விர்ச்சுவல் லேண்டை வாங்க சொல்றீங்களா சார்? 9 லட்சம் நீங்க கொடுத்து வாங்குறீங்க. இது கீழே அந்த 6,000 பேர்ல யாரோ ஒருத்தர் வந்து 2 பேர் வந்து உட்காடுறாங்க. அடுத்த செகண்டே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா $20,500 வரப்போகுது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 லட்சம் ரூபாய் உங்களுக்கு வரப்போகுது. 22 லட்சம் 23 லட்சம் உங்களுக்கு வரப்போகுது. ஓகே, சரி, இப்ப இந்த பிசினஸ்ல இந்த வாய்ப்பை நீங்க ஒரு 6 பேருக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்க போடக்கூடிய அமௌண்ட் எவ்வளவா இருக்கும்னா இந்தியன் ருபீஸ் ஒரு 30,000 ரூபாய் இருக்கும். 30,000 ரூபாய் போட்டு நீங்க இந்த 6 விர்ச்சுவல் லேண்டை வாங்குறீங்க. நீங்க 6 பேருக்கு இந்த பிசினஸ் வாய்ப்பை கொடுக்குறீங்க. அவங்களும் உங்களை மாதிரியே 30,000 ரூபாய் போட்டு 6 லெவல்ல ஜாயின் பண்றாங்கன்னா என்ன ஆகும்னா, அந்த ஃபர்ஸ்ட் லெவல்ல இருந்து மட்டுமே உங்களுக்கு $15, செகண்ட் லெவல்ல இருந்து ஒரு $30, ஏன்னா இது 300%ல, லெவல் 2ல இருந்து லெவல் 3ல இருந்து உங்களுக்கு 200%, 40 பிளஸ் 40, லெவல் 4ல இருந்து ஒரு 120, லெவல் 5ல இருந்து ஒரு 230, லெவல் 6ல இருந்து 320 பிளஸ் 320. ஏன் சார் இது 320 2 ரூபா போட்டு? ஏன்னா நீங்க 6 பேர் போது 1 2 3 மறுபடியும் 4 5 6 2 தடவை இது நடக்கும். அப்ப 160 பிளஸ் 120 320. 30,000 ரூபாய் போட்டு இந்த பிசினஸ்க்குள்ள நீங்க ஜாயின் பண்றீங்க. ஒரு 6 பேர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி அடுத்த செகண்ட்லயே உங்களுக்கு என்ன வரப்போகுதுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் நீங்க இன்கம் பண்ண போறீங்க. அந்த 1 லட்சம் ரூபாயோட எனக்கு முடிஞ்சிருமா, அதோட கதை ஓவரா அப்படின்னா அப்படி இல்லைங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த 6 பேர் நான் சொன்னேன், 6 லெவல் வச்சு நான் சொன்னேன். இதுவே நீங்க அந்த அதே 6 பேரு பாருங்க, இதே 6 பேரு 12 லெவல் போறாங்க. நீங்க எப்படி வந்து 6வது லெவல்ல இருந்து அடுத்த லெவலுக்கு போனீங்களோ அதே மாதிரி அவங்க 12 லெவல் வரைக்கும் போகும்போது ஒரு சைக்கிள்ல மட்டும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாத்தீங்கன்னா ஒரு $73,125 இந்தியன் மதிப்பு பிரகாரம் பாத்தீங்கன்னா ஒரு 70 லட்சம் ரூபாய். இதுவே வந்து நம்ம ஸ்ரீலங்கன் மணில போட்டீங்கன்னா ஒரு 2 கோடி ரூபாய் கிட்ட வரும். 2 கோடி ரூபாவா, 70 லட்சம் 3 மடங்குன்னு போட்டோம்னா ஆமா 2 கோடி ரூபாய் கிட்ட வரும். ஓகே, சரிங்க, எல்லாம் பார்த்துட்டோங்க. பிசினஸ்லாம் நல்லா இருக்குதுங்க சார். நீங்க எனக்கு கத்து கொடுத்த மாதிரி நான் ஒரு 6 பேர் கொண்டு வந்தா அந்த அந்த மக்கள் அந்த 6 பேரும் வந்து இந்த மீட்டிங் வரலையே, நான் வந்து அவங்களுக்கு போய் எப்படி சார் சொல்றது, நான் எப்படி உங்களுக்கு இதை புரிய வைக்கிறது, நான் எப்படி சார் அவங்களுக்கு வந்து இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றது, எனக்கே பாதிதானே புரிஞ்சுது. அந்த மாதிரிலாம் நீங்க கஷ்டப்பட தேவையில்லைங்க. ஒரு நல்ல பிசினஸ் எடுத்து லைஃப்ல சக்சஸ் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இருக்க வேண்டியது ஒரு நல்ல ப்ராடக்ட் இல்லைன்னா ஒரு நல்ல ப்ராஜெக்ட். அதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம். அந்த மாதிரி ஒரு நல்ல ப்ராஜெக்ட் வந்து எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா ஒரு லேட்டஸ்டான ப்ராஜெக்ட் இருக்கணும். அதே மாதிரி அது வந்து ஒரு ட்ரெண்டிங்கான ப்ராஜெக்டா இருக்கணும். அதே மாதிரி இதை வந்து காப்பி அடிக்காதபடி, இதுக்கு ஒரு காம்படிட்டர் வராதபடி ஒரு யூனிக்கான ஒரு ப்ராஜெக்டா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் தான் நம்மளோட மெட்டாஃபோர்ஸ் என்ற அருமையான ப்ராஜெக்ட். நல்ல ப்ராஜெக்ட் கையில கிடைச்சிச்சு சார், நான் உடனே எடுத்து இந்த பிசினஸ் பண்றேன் சார் அப்படின்னா தாராளமா நீங்க எடுத்து பண்ணுங்க. ஆனா நீங்க வெளியில போய் பண்றதுக்கு முன்னாடி கத்துக்கிட்டு பண்ணுங்க. நிறைய பேர் வந்து சக்சஸ் ஓரளவுக்கு போயிட்டு ரீச் ஆயிட்டு அதுக்கு மேல சக்சஸ் ஆக முடியல சார், இதுல மொத்தம் 12 லெவல் இருக்கே சார், என்னால 6 லெவலுக்கு மேல போக முடியல, நானும் முக்கிய பார்த்தேன், தலைக்கேட்டு தண்ணி குடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா அது ஆகும். ஏன்னு பாத்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் இல்லாம நம்மளால வந்து பெரிய லெவல் போய் அச்சீவ் பண்ண முடியாது. நம்மளுக்கு யாரும் சொல்லி கொடுக்க போறாங்க? அந்த 12வது லெவல் போனவங்க, அந்த 12வது விர்ச்சுவல் லேண்ட் வாங்கினவங்க தான் அதை எப்படி வாங்கணும்ன்றது நம்மளுக்கு சொல்லி கொடுக்க போறாங்க.
ஸோ இப்போ நீங்க ஒரு கிரிக்கெட் கத்துக்கணும் அப்படின்ற போது நீங்க ஒரு ஃபுட்பால் பிளேயர்கிட்ட போய் நீங்க கிரிக்கெட் கத்துக்க மாட்டீங்க. நீங்க வந்து ஒரு சச்சின் மாதிரி இருக்கிறவங்க, ஒரு வில்லியம் ரிச்சர்ட்சன் மாதிரி இருக்கிறவங்க, அவங்க கிட்ட போய் தான் நீங்க அந்த கிரிக்கெட் கத்துப்பீங்க. அந்த மாதிரி நம்மளோட பிசினஸ்ல யாரு 12வது ஸ்லாட் அடிச்சாங்களோ அவங்க கிட்ட தான் அந்த பிசினஸ் பத்தி கத்துக்க போறீங்க. அவங்க கிட்ட தான் அந்த பிசினஸ் வாய்ப்பை நீங்க எடுக்க போறீங்க. அந்த மாதிரி இருக்கிற ஒரு அழகான ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் தான் பாத்தீங்கன்னா ஜி பவர் இன்டர்நேஷனல் சொல்லிட்டு இவங்க தினைக்கும் காலையில 7 மணிக்கு ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், பிசினஸ் டெவலப்மெண்ட்டுக்கு உண்டான ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இது திங்கட்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் இருக்கு. அதே மாதிரி 8 மணிக்கு பாத்தீங்கன்னா, அதான் நைட் 8 மணிக்கு பாத்தீங்கன்னா நமக்கு இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ நீங்க மத்தவங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா அந்த நைட் 8 மணிக்கு நடக்கக்கூடிய அந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க வந்து உட்கார வச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க எல்லாருக்குமே சொல்லி புரிய வச்சிருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிசினஸ் வாய்ப்பை நீங்க தான் பாத்திருக்கீங்க. இந்த வெப்3 டெக்னாலஜினா என்ன அதெல்லாம் நீங்க தான் பாத்திருக்கீங்க. இப்ப முடிவெடுக்கக்கூடிய ஆள் பாத்தீங்கன்னா அதுவும் நீங்க தான். இப்போ உங்களுக்கு வந்து இதெல்லாம் டவுட்டா இருக்கும். என்னப்பா விர்ச்சுவல் லேண்ட்னு சொல்றீங்க, என்னப்பா அது சொல்றீங்க, இது சொல்றீங்க, இதெல்லாம் சாத்தியமா, இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் இருக்கா, இல்ல இதெல்லாம் ஒரு மாயையா, ஒரு பிம்பமா அப்படின்னு தோணும். நான் இதுக்கு முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஜஸ்ட் ஒரு சின்ன வீடியோ உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அப்போ உங்களுக்கு தெரியும் உலகம் எதை நோக்கி போகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. வணக்கம். வளர்ந்து வரக்கூடிய விஞ்ஞானத்துல நம்மளாலேயே சில விஷயத்தை நம்ப முடியல. எப்படி அப்படின்னு பார்த்தா, இப்ப உதாரணமா ஒரு வார்த்தை நான் சொல்றேன், நீங்க பாருங்க. மெட்டாவெர்ஸ். இது என்னங்க இது தெரியாதா? ஃபேஸ்புக் கம்பெனி தன்னுடைய பேரை மெட்டான்னு மாத்திருக்கான் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா அப்படி மாத்திருக்காங்கிறத காட்டிலையும் அதனுடைய நிறுவனராகிய மார்க் சுகர்பர்க் என்ன யோசிக்கிறார் அப்படின்னா, அடுத்த நிலைக்கு நம்மளை கொண்டு போகணும்னு நினைக்கிறார். அதனாலதான் தன்னுடைய கம்பெனிக்கு மெட்டா அப்படின்னு பேர் வச்சிருக்காரு. சரி, இந்த மெட்டாவெர்ஸ்னா என்ன அர்த்தம் அப்படி பார்த்தா, இது ஒரு புதிய உலகத்தை உருவாக்கி தரப்போதான். இப்ப டெலிபோன்ல போய் வீட்டுக்குள்ள பேசணும், அப்புறம் வெளியே வந்து செல்ல பேசணும். செல்ல பேசுறவரை பார்க்க முடியுமான்னு நம்ம நினைக்கல, பார்க்க முடியும்னு வந்தது. இதெல்லாம் முதல்ல டெலிபோன் காலத்தில் சொல்லியிருந்தா நம்பியிருக்க மாட்டாங்க. அதே போல இந்த மெட்டாவெர்ஸுங்கிற ஒரு விஞ்ஞானத்தை எப்படி நம்ப போறாங்க இந்த உலகத்தார் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இருக்குது. சரி, இதுக்கு இந்த பேர் ஏன் வச்சாங்க? ஹிந்து பத்திரிகையில முகமது ரியாஸ் ரொம்ப அருமையா அதை பத்தி எழுதியிருந்தார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த கட்டுரை. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெட்டா அப்படின்னா அப்பால்னு அர்த்தமா, வெர்ஸ் அப்படின்னா பிரபஞ்சம், பிரபஞ்சத்துக்கு அப்பால், இந்த பூமிக்கு அப்பால், பிரபஞ்சத்துக்கு அப்பால் அப்படின்னு அதனுடைய பேரு. இப்ப அப்படி என்ன அதுல சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இதை நம்ம புரிஞ்சுக்கிறதா முதல்ல சில வீடியோ கேம்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும். ஏங்க, அதை தெரிஞ்சுக்கிட்டு தானங்க பிள்ளை படாத பாடுபடுத்துறாங்க. பல பேர் அதை சூதாட்டம்னு ஆடி எல்லா இதையும் இழந்துகிட்டு இருக்கான், ஆக்சிடென்ட்லாம் ஆகுது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இல்லை, நான் என்ன சொல்றேன், விளையாட சொல்லலை, தெரிஞ்சு வச்சுக்கோங்கன்னு சொல்றேன். இப்போ நான் உதாரணமாக சொல்றேனே, விஆர் ஒரு வார்த்தை, ஏஆர் ஒரு வார்த்தை, எம்ஆர் மூணாவது வார்த்தை. இந்த 3 சொல்லுக்குமான பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, வீடியோ கேம்ஸ் விளையாடுறவங்களுக்கு தெரியும். இன்னும் சொல்ல போனால், நம்ம வீட்டு பிள்ளை விளையாடுது, அது என்ன விளையாடுதுன்னு நமக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியும். வெர்ச்சுவல் ரியாலிட்டி, இதுக்கு பேர் விஆர். ஆகுமெண்டட் ரியாலிட்டி, இதுக்கு பேர் வந்து ஏஆர். இது ரெண்டும் கலந்துருக்கிறது மிக்சட் ரியாலிட்டி. இந்த 3 தான். இப்போ இந்த மிக்சட் ரியாலிட்டியை வச்சுக்கிட்டு தான் புது விஷயத்தை இது பண்ணுறாங்க. எப்படி? இப்போ உதாரணமாக மெட்டாவெர்ஸினுடைய வருகைக்கு பிறகு என்ன ஆகும்னு கேட்டால், இப்போ நீங்கள் ஆன்லைன் மீட்டிங், ஒரு காலத்தில் நேரில் மீட்டிங்கில் போனீங்க, அப்புறம் கொரோனா வந்துச்சு, எல்லாரும் ஆன்லைனில் மீட்டிங் வந்தோம், ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணோம். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆன்லைன் மீட்டிங்லேயே நீங்கள் அந்த ரூம்குள்ளேயே உட்கார்ந்துருக்க மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு வந்துட முடியுமா? ஒரு கண்ணாடி பத்திரம் நம்ம போட்டுக்கிட்டா போதும். நமக்கு முன்னாடி இருக்கவங்கெல்லாம் அவங்களுடைய உருவமெல்லாம் கார்ட்டூன் மாதிரியோ ஏதோ ஒரு உருவம் மாதிரியோ நமக்கு தெரியும். இப்போ நீங்கள் உங்கள் குழந்தைகிட்டயே பேரண்ட்டே கேட்டு பாருங்களேன், போகிமான் அப்படின்னு ஒரு விளையாட்டு இருக்கு. ஒன்றுமே இல்லாத ஒரு இடத்துல ஒரு உருவம் தெரியும், அந்த உருவத்தை விரட்டி பிடிச்சி நம்ம ஏதாவது செய்யணும். இது மாதிரி நம்ம ஆஃபீஸ் ரூமில் நம்மோட இருக்கக்கூடியவங்க எல்லாரும் உட்கார்ந்துருக்க மாதிரியும் நாம் அதில் உட்கார்ந்துருக்க மாதிரியும் தெரியும். இதுதான் இதனுடைய பெரிய ஆச்சரியம். இந்த ஆச்சரியத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா,
ஒரு புதிய உருவத்தை உருவாக்குதல். அவதார் அப்படின்னு ஒரு வார்த்தை, தோற்றம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி. இப்போ இந்த அவதாருங்கிற மாதிரியான உருவத்தை நம்ம உருவாக்கி காட்டுறதுனால அதனால என்ன பயன்னு கேட்டா, இதை வச்சுக்கிட்டு எத்தனையோ கேம்ஸை உருவாக்கலாம். இதை தமிழ் சினிமாவில் உலகின் எல்லாவற்றுக்குமான முன்னோடி என்று சொல்லக்கூடிய நம்முடைய பத்மஸ்ரீ பத்ம விபூஷன் கலைஞானி கமல் அவர்கள் இப்போ சமீபத்தில் அமெரிக்காவுக்கு போய் அவருடைய லோட்டஸ் மீடியா என்டர்டெயின்மெண்ட் நிறுவனத்தின் மூலமா இதை சாதிச்சு காட்டுறதுக்கான முயற்சி எடுத்திருக்காராம். அதாவது அவருடைய உருவ மாதிரியே உருவாக்கி அதன் மூலமாக நிறைய விஷயங்களை சாதிச்சு காட்டுறது. இப்போ பாருங்க, இந்த விஞ்ஞானங்கள் எல்லாம் வந்துருச்சுன்னு சொன்னா இந்த விஞ்ஞானத்தின் மூலமாக என்னென்ன வகையான புதிய வெற்றிகள் நமக்கு கிடைக்க போகுது நமக்கு தெரியல. இன்னொரு ஆச்சரியம் என்ன தெரியுங்களா, சிங்கப்பூர்ல விக்னேஷ் சுந்தரேசன் அவருடைய சொத்துக்களுடைய மதிப்பை பார்த்தீங்கன்னா அவர் கையில பணமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. கிரிப்டோ கரன்சி மூலமா 525 கோடிக்கு மேல அவர்கிட்ட பணம் இருக்குங்கிறாங்க. அதனால அவர் என்ன பண்றாராம், இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டியில நிறைய இடங்களை வாங்கி போடுறாராம். சரி, அப்படி வாங்கி போட்டா அந்த ஆப்பை நீங்க பயன்படுத்தணும்னா அவருக்கு பணம் போய் சேருமா. இப்ப பாருங்க, கண்ணுக்கே தெரியாத ஒன்று, செல்வத்தையே நம்ம என்ன சொல்லுவோம், அது நிலையில்லாதது, போயிடும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா இப்ப அந்த செல்வத்தையே கண்ணுக்கே காட்டாம அதை வளர்க்கிற முறையை கொண்டு வந்துட்டாங்க. கிரிப்டோ கரன்சி மூலமாக அவருக்கு கோடிக்கணக்கான பணம் அவர் கையில் இருக்கிற மாதிரி அந்த இது உருவாயிருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. புதிய விஷயங்கள் வர்றப்ப அந்த புதிய விஷயங்களுக்கு ஏற்ப நம்மளை தயார்படுத்திக்கிறணும். அதிர்ச்சி அடையவோ கோவப்படவோ கூடாது. ரயில் வந்தபோது உலகம் அழியும்னாங்க. கார் கண்டுபிடிச்சப்ப அமெரிக்கா நாசக்கேடு வந்தது அப்படின்னாங்க ஹென்ரி போர்ட். ஒவ்வொரு கண்டுபிடிப்பின் போதும் அந்த விஞ்ஞானிகள் தாக்கப்பட்டார்கள். உலகம் உருண்டைன்னு சொன்னதுக்காக கலீலியோவை கல்லால் அடித்தார்கள். ஆனால் பிறகு அது உண்மையாயிற்று. நாம் வாழுகிற காலத்தில் பல அதிசயங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. அந்த அதிசயங்களுக்கு ஏற்ப நம்முடைய மனோநிலையை மாற்றிக்கொண்டு நாம் அவற்றில் பயணப்பட முயல வேண்டும். இல்ல